மன்னிச்சிரு குரு. குரு துரோகம் பண்ண நினைச்சா சரியானப்பா. இல்ல சிஷ்யா, எந்த குருவும் அவன் சிஷ்யனுக்கு தெரியாம பின்னாடி பள்ளம் தோண்டி அவனை தள்ளிவிட நினைச்சா குருவாயிலையும் மந்தான் அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கதான் ஆண்டவனை திருச்சி காமிச்சான். படிச்சவன் படிச்சவன் தான் குரு. நோ டாக், நோ டாக், Why? நோ டாக் தட். வை படிக்காதவனும் படிக்காதவன் தான்டா. எப்படி குரு? உன் ஆசை என்ன சொல்லு, உன் ஆசை என்ன? ஒரு பீடி கூட வலிச்சுக்கினே சொல்றேன். உனக்கு இல்லாத பீடியா? இந்த துண்டு பீடியா? ஆ. பரவாயில்ல. கேளு. பணக்காரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி. வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான். அலைகள் ஓய்வதில்லை. அது என்னது? மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பா. ஏக்கு துஜா கேள்வி அவ்வளவு ஏன் கண்லயே காதலிக்கிறாங்கப்பா. ஒரு தலைராகும் அப்பேற்பட்ட காதல, புனிதமான காதல, சில்வர் ஜூப்ளி காதல மாட்டே ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டான். சோமாரி பைய பேமானி. நீ பட்டிகாடா பட்டணமா பாத்துக்கிறியா? என்ன பண்ணாரு அவரு சிவாஜி? முறை பொண்ணு குல்முத்தா தூக்கிட்டு வரல, நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வரேன். தாலி கட்டுறியா? அவ்வளவு வேணாம் குரு. அவளை அப்படியே கட்டி பிடிச்சு ஒன்னே ஒண்ணு ஓதட்டல சும்மா மௌமு தள்ளி பஞ்சு கணக்கா இருக்கணும். அது போதும். நீ கிளம்பு, கிளம்பு. நீ பொண்ணை இட்டார முகமது அலி பஞ்சு கொடு. நீ பண்றல அதுக்கு ஒரு தட்சணையா இந்த வீட்டுல தூங்குத பணம் நகை இதெல்லாம் நான் உனக்கு குரு தட்சணையா கொடுக்குறேன். உனக்கு நான் பொண்ணை கூட்டியாரேன். உனக்கு நான் சொத்து கொண்டாறேன். சொத்து கட்டிக்கடா சிஷ்யா. வேண்டாம். அட கட்டிக்கடா நீ. அட வேண்டாம் குரு. கட்டிக்கடா. உன் ஜிப்பா நாருது வேண்டாம் குரு. போலாமா? உமா உமா. யோ வாசப்படி அந்தாண்டப்பா. நீ எங்க பொண்ணை கூட்டியாந்து நாமுத்தம் கொடுத்து சிஷ்யா, பங்களாவோட கதவு தாவா போட்டுக்கிறாங்க. தாப்பா நமக்காக என்ன திறந்தா வச்சிருப்பாங்க. தள்ளுப்பா. தூரப்பா. பாத்தியா கம்மி. இந்த ஜெயராம வீட்டு தொடக்கத்துல பயங்கர கில்லாடிப்பா. பாரு. பாத்தியா தோர்ந்துக்கிச்சு. பார், பேசாம பங்களாக்குள்ள போடு போடு. குரு என்ன பங்களா வாசல்ல சோபா? திருடன் கிருடன் உள்ள வரக்கூடாதுன்னு சோபாவை கதவுக்கு அண்டர் கொடுத்துக்கிறாங்கப்பா. நீ பங்களாக்குள்ள போடு. குரு பங்களா கூரை தலையில இடிக்குது. கீழே கீழே இறங்கிச்சா? இல்லப்பா, நம்ம தண்ணி போட்டிருக்கோம்ல, நம்மள மேல தூக்கிக்குது. அவ்வளவுதான். நீ உள்ள போ பங்களாக்குள்ள. குரு இங்க ஒரு கதவு. நீதான் கதவை திறக்கிறதுல கில்லாடியாச்சு. அதையும் தர. அங்கவா போச்சது. இது பங்களா இல்ல, காரு. பைத்தியம்
சிஷ்யா, பைத்தியம் எப்படி கார் ஓட்டிச்சு கவனிச்சியா? ஆமா, இந்த ராத்திரியில பைத்தியம் எங்க வந்தது? இது யாரோட பங்களா? பாகுரு போய் பாப்போம். மெதுவா இறங்கு. என்னம்மா இது இந்த நேரத்துல? என்ன விஷயம்? வக்கீல் சார், அந்த வீட்டுல வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னால பேச முடியல. ஏன்னா அங்க எல்லாரும் என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு அருணாச்சல வாத்தியாரா வந்தீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்கிட்ட வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க அந்த ஜெயராமனை பத்தி உளவறிய சொல்லுச்சு. அப்படியா? பையன் எப்படி சார்? பைசாவுக்கு லாய்க்கு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் என் பொண்ணுக்கு கூட தெரியாம நான் பைத்தியக்காரியா நடிக்கணும்? இது நான் தேர்ந்தெடுத்த முடிவு இல்ல. நான் சட்டத்தை தான் சொன்னேன். அது உங்களுக்கு சாதகமா பட்டுச்சு. நீங்க தான் பைத்தியக்காரியா நடிக்க சம்மதிச்சீங்க. இது நீங்க தேர்ந்தெடுத்த முடிவுதான். இப்ப கூட சொல்றேன், நீங்க சம்மதிச்சா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க புருஷனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. உங்க புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்ப கூடாது, உங்க சொத்தையும் பாதுகாக்கணும். அப்படின்னா நீங்க பைத்தியக்காரியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. வக்கீல் சார், இந்த வேஷத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. ஒண்ணு, உங்க புருஷன் திருந்தணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. 2, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பையனா கிடைக்கணும். அவங்களுக்கு உடனடியா உங்க புருஷனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க மாப்பிள்ளை பேருக்கு உங்க சொத்தை எல்லாம் எழுதி வைக்கணும். அது வரைக்கும் உலகத்தோட கண்களுக்கு நீங்க பைத்தியக்காரியா தான் இருக்கணும். சின்னம்மா, சின்னம்மா. சின்னம்மாவை காணோமே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பத்திரத்தை காணுமே. ஐயோ, இங்க இருந்து நகைகள் எல்லாம் காணோம். பத்திரத்தை காணோம், நகைகளை காணோம். இவங்க வேற நேரம் தெரியாம விடுங்க. ஐயோ, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சிகாரையா இருக்காருங்களா? சிங்காரம் தான் பேசுறேன். என்னம்மா இது? விடுங்கம்மா, சும்மா இருங்க. என்னம்மா இது? சொன்னா கேளுங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. ஐயா, நான் அஞ்சல பேசுறேன். சின்னம்மாவை காணோம். அப்படியா? இத வர. ஹலோ. வக்கீல் ஐயாவா? ஆமா. நான் அஞ்சல பேசுறேன். நம்ம சின்னம்மாவை காணோம். நான் சிங்காரையாவுக்கு போன் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீ ஏன் முதல்ல அந்த சிங்காரத்துக்கு போன் பண்ண? அந்த பசங்க இருக்கானுங்களா? அவங்களையும் அவுட் ஹவுஸ்ல காணோம். நான் உடனே புறப்பட்டு வரேன். பெரியம்மா, பெரியம்மா, நம்ம சின்னம்மாவை காணோம்மா. சிப்பாடி பைத்தியம். உமா மாடியில தான் இருக்கா, நான் பார்த்தேனே. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. என்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்கள வேலைக்கு வச்சு இப்ப என்னாச்சு? அவங்களே அவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என் பொண்ணை யார் காப்பாத்துறது? அம்மா விட்டுடுங்க ஐயா. ஒண்ணு கொல்லாம விட போறதில்ல. பைத்தியத்தை எவ்வளவுதான் அடிக்க போறீங்க? விடுங்க. விட முடியாதுடா. இந்த பைத்தியம் என் பொண்ணு பேர்ல கொஞ்சம் சொத்து எழுதி வச்சிருக்கு. இப்ப அவ மைனர். மேஜர் ஆனதும் அவளை எப்படியாவது அடிச்சு உதைச்சு என் பேர்ல எழுதி வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். இப்ப எல்லாம் கெட்டு போச்சடா. ஏன் முதலாளி, இவங்க பேர்ல கூட கொஞ்சம் சொத்து இருக்குல்ல? ஆமா. இப்ப இவங்களை இங்க விட்டு வைக்கிறது நல்லதில்ல. நம்ம இடத்துக்கே அடிச்சிட்டு போயிடுவோம். ஏண்டா, இவங்களே யாராவது கடத்திட்டு போயிட்டா சொத்து பூராவும் போயிடும். கரெக்ட். பைத்தியம் படி. ஐயா, அம்மா விட்டுடுங்க ஐயா. ஏய். அம்மா, ஏய், அம்மா விட்டுடுங்க. இந்த குட்டியை வெளியே தள்ளி கதவை பூட்டி சாவியை கொண்டடா.